Hi guys, welcome back to our channel Lead. இன்னைக்கு வீடியோல கொளத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் ஆன் ஷாப்ன பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, அப்படியே ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது இந்த கடை பார்த்தேன். ஃபிஷ் ஃபேக்ட்ரி இந்தியான்னு சொல்லியிருந்தது. நேம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு கிட்ட போய் பார்த்தேன். ஃப்ளவர் ஆன் அட் 850 அப்படின்னு போர்டு இருந்தது. ஸோ ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு. நிறைய கூட்டமும் அந்த கடையில் பார்க்க முடிஞ்சுது. சரி, அப்படி என்ன ஃப்ளவர் ஆன் 850க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் செக் பண்ணேன். ஸோ ஒரு கடை 2 பார்ட்டிஷனாக இருந்தது. ஒரு பார்ட்டிஷன் ஃபுல்லாகவே ஃப்ளவர் ஆன் மட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஃப்ளவர் ஆன் தான். நிறைய ஃப்ளவர் ஆன் இருந்தது. எஸ்ஆர்டி, ரெட் சில்லி, அதுக்கப்புறம் மேக்மா, தாய் சில்க் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. ஸோ இந்த சைஸ்லேயும் நல்ல ஹெட் பேர்ல்ஸ் எல்லாம் மார்க்கிங்கோட ரொம்பவே சூப்பராக இருந்தது. கடையில் வெளியே பேனரில் இருந்த மாதிரி இதோட எல்லா ப்ரைஸுமே, எல்லா ஃப்ளவரானுடைய ப்ரைஸுமே 850 ரேஞ்சில் தான் இருந்தது. நீங்கள் எந்த சைஸில் வாங்கினாலும் சரி 850. எல்லாமே ரொம்ப ஆக்டிவாகவும் இருந்தது. ஸோ ஒரு சில ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் டல்லாக இருந்தது. பட் அவங்களே அதை ஸ்பெசிஃபிக்காக அதெல்லாம் கொஞ்சம் சிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குறத அவங்களே அவாய்ட் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ரொம்பவே அட்ராக்டிவான நிறைய ஃப்ளாரான்ஸ் இங்கே இருந்தது. எல்லாமே அட் 850 அப்படின்றபோது ரொம்ப நல்லாவும் இருந்தது. ரீட்டைல் ப்ரைஸுக்கு 850. ஸோ நீங்கள் பல்காக ஹோல்சேலாக வாங்கினீங்கன்னா அதுக்கு இன்னும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொன்னாங்க. ஸோ ஹோல்சேலுன்ற போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10+ ஃபிஷ்ஷஸாக இருக்கலாம்னு தோணுது. நான் அதை அந்த அளவுக்கு கேட்கல. பட் ஹோல்சேல் ப்ரைஸ் ரீட்டைல் ப்ரைஸை விட ரொம்ப கம்மி, ஆல்மோஸ்ட் ஆஃப் த ரேட் அப்படின்னு என்னுடைய கெஸ்ஸிங். ஸோ இது எல்லாமே ஃப்ளாரான் தான். இம்போர்ட்டட் தனியாக அப்படி பிரித்து வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஹம்ப் கூட இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸுன்னு கூட சொல்லலாம். நிறைய ரஷ்ஷாக இருந்தது. இருந்தாலும் ஓரளவு இந்த ஃப்ளாரான் பார்ட்டிஷனில் இருக்கக்கூடியதை கவர் பண்ணி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அப்படியே பார்த்துட்டே வந்து என்னெல்லாம் ஃப்ளாரான்னு எப்படியும் ஒரு 30+ இருந்தது. ஸோ நீங்கள் ஃப்ளாரான் வாங்கணும் கொளத்தூரில் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா மற்ற கடைகளும் கண்டிப்பாக பாருங்கள். பட் இந்த கடையும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு இடத்துல ஃப்ளவரான் வாங்குறதுக்கு முன்னால் ஒரு 4 to 5 ஷாப்ஸாவது போய் பாருங்கள். பார்த்துட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் கம்பேர் பண்ணிவிட்டு எது கம்மி அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் பார்த்தேன். எல்லா இடத்துலையும் ஃப்ளவரான் இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக எனக்கு தெரிஞ்சுது. 1300+ 1000+ அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இந்த கடையில் இந்த சைஸுக்கு 850ன்றது என்னை பொறுத்தவரை ஒர்த்து தான். ஸோ சைஸும் ஓரளவு நல்லாவும் இருந்தது. நம்ம பெஸ்ட் ஃபிஷ்ஷாக பார்த்து சூஸும் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ளாரான் பார்ட்டிஷனை முடிச்சுட்டு பக்கத்து பார்ட்டிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போனேன். ஸோ டிஸ்கஸ் ஃபிஷ் இருந்தது, நிறைய அரோவனாஸ் இருந்தது. இதெல்லாம் ஜஸ்ட்டு ஷோ டேங்க்ஸ் தான். ஸோ வெளியே இருக்கக்கூடியது இன்னும் கடைக்குள்ளே இன்னும் ஒரு பார்ட்டிஷன் உள்ளே தனியாக இருந்தது. ஓகே, வெளியே என்ன ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நிறைய அரோவனாஸ் இருந்தது, ஏஞ்சல் இருந்தது, சிக்லெட்ஸ் இருந்தது, பேரட் இருந்தது. இது மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் வெளியவே டிஸ்பிளே டேங்க்கில் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த அரோவனாஸ் எல்லாமே ப்ரைஸ் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்தது. ஸோ நிறைய பேர் இந்த அரோவனாஸை வாங்கிட்டு போனதையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த கடை ஸ்பெஷலாக எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாரான் அரோவனாக்கு பெஸ்ட். உள்ள இன்னொரு பார்ட்டிஷனில் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் அரோவனாஸ் நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்னும் கொஞ்சம் சிக்லெட்ஸ் எல்லாமே வெளியே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸும் நிறையவே இருந்தது இந்த கடையிலன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ், ரொம்பவே க்ளீனாக, டேங்க் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அளவுக்கு சிக் ஃபிஷ்ஷஸ்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்ததுன்றது சொல்லலாம். ஸோ வெளியூர்லேருந்து நீங்கள் வரீங்க ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் பேக்கிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க. 2 to 2.5 days வரை ஃபிஷ் அதில் தாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் கூட ஒரு ஃபிஷ் வாங்கியிருக்கேன். என்னன்றதை இந்த பிளேலிஸ்ட் சீரீஸோட லாஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நிறையவே இருந்தது. பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ ஒரு சில பேர் தெரியாத ஃபிஷ்ஷஸ் கூட பார்க்க முடிஞ்சுது. எனக்கு தெரியல, மேபி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஸ் டேங்க் ஒன்று இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தது. அந்த டேங்க்கும் உங்களுக்காக காமிக்கிறேன், எடுத்திருந்த வீடியோ. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் நிறைய பார்க்க முடிஞ்சுது. பட் நான் சொன்ன மாதிரி எஸ்பெஷலி ஃபார் அரோவனா அண்ட் ஃப்ளாரான். ஸோ டிஸ்கஸ் ஃபிஷ்ஷோட ப்ரைஸும் ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருந்தது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளை கம்பேர் பண்ணும்போது ஓரளவு எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி செட்டான ப்ரைஸில் தான் டிஸ்கஸ் ஃபிஷ் இருந்தது. ஸோ டிஸ்கஸ் ஃபிஷ்ஷோடைய மார்க்கெட்லாம் தனி, அது ஒரு தனி சாப்டர்னு தான் சொல்லணும்.
டிஸ்கஸ் லவர்ஸ்னு எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஸோ நான் உள்ளே போய் பார்த்தேன் என்ன ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குன்னு. ஸோ நிறைய க்ரௌடாகவும் இருந்தது, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அரவணாஸ் நான் சொன்ன மாதிரி நிறையவே பார்க்க முடிஞ்சுது, நிறைய டைப்ஸ் ஆஃப் அரவணா பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த அரவணாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நிறைய இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரவணாஸும் அவைலபிளாக இருந்தது. அதாவது கோல்டன் அரவணா, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அரவணாஸ் டைப்ஸ் சொன்னாங்க. பட் அதில் எல்லாமே ஸ்டாக் வாங்கி வைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வேணும்னு சொன்னால் உடனே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில நல்ல மூவிங்கான ஃபாஸ்ட் மூவிங் அரவணாஸ் நிறையவே இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராகவும் ஆக்டிவாகவும் இருந்தது. அதுக்கான டேங்க் ஸ்பேஸ் எல்லாம் தனியாக கொடுத்து கடையும் ரொம்ப பெருசாகவும் இருந்தது. அந்த கடையோட ஓவர்வியூவும் ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்காக காட்டுறேன். ஸோ அரவணாஸ், ஃப்ளவரான் அதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கடையை சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே கைண்ட்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்களும் வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டதுமே ஓகே ப்ளீஸ்ன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லணும். இந்த கடை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இது 3rd பார்ட்டிஷன் கடைக்குள்ளே இருக்கக்கூடியது. இதில் மேக்ஸிமம் அரவணாஸ் நிறைய டைப்ஸில் நிறைய பார்க்க முடியும். ஸோ ஷ்ரிம்ப்ஸ் கூட அவைலபிளாக இருந்தது. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சும் ஓரளவு பார்கெயின் பண்ணால் கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் டிஸ்கஸ், அரவணா, அப்புறம் சிக்லெட், ஃப்ளாரான், இந்த மாதிரி ஏஞ்சல், இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் இந்த கடையில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஸோ எல்லாமே at 850 ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருந்தது. ஸோ ஃப்ளாரான் வாங்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குளத்தூரில் இருக்கக்கூடிய PNP ஃபிஷ் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவும் ஒரு ஃப்ளவரான் ஷாப்பை பற்றின ரிவ்யூ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.